தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கு. டெஃபினட் 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 எந்த மாற்றம் கிடையாது. நம்ம எங்கேயோ இருப்போம், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, உங்கள் அம்மா அடிப்பாங்க, உங்களுக்கு ஃபோனோ ஏதோ ஒன்று அடிச்சிருப்பாங்க, அப்புறம் பேசலாம் அப்படின்றீங்க. அப்படி இல்லை, அவங்க அடித்த போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எழுந்து கொண்டிருக்கும். தாய்க்கு தெரியும். பெத்த வயிறுன்னு சொல்கிறாங்களே, நீ வயிற்றுல இருந்து வித்தவுட் எனி மூமெண்ட் உனக்கு பசிக்கு சேர்த்து தாய் சாப்பிட்டவன், உன்னோட கழிவையும் சேர்த்து அவள் தொப்புள் கொடி வழியாக உணவு கொடுத்தவன், உன் கழிவையும் சுமந்தவன். ஆனால் நம்மளோட யுட்ரஸ் பெருசு, லேடிஸுக்கு வந்து கர்ப்பப்பைனால அது யுட்ரஸ் ரொம்ப பெருசு. யுட்ரஸ்னா கர்ப்பப்பை பெருசு, பிளஸ் யூரின் பிளாடர்னு சொல்லுவாங்கல்ல, சிறுநீரக பை, அது ரொம்ப பெருசு அவங்களுக்கு. அப்படி சொல்கிற அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்கணும். பட் சம்டைம்ஸ் இல்லை, மெனிமோர் டைம்ஸ் யாரும் கேட்கறது கிடையாது. அம்மாவை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுப்பதில்லைங்கிறது என்னோட கருத்து. ஒரு அம்மாவுக்கு வந்து பிறந்தநாளாக இருக்கும், அது எங்கேயே கிடக்கும், இவன் என் தாய்க்கு பிறந்தநாள், டேய் உனக்கு லைக் வாங்க வேண்டாம், உங்கள் ஆயால் எடுத்துகிட்டு வர்ற, பெருசாக ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால அம்மாவை ஸ்டேட்டஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அம்மாவுக்கு வேண்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லை. பல நேரங்களில் பலருக்கும் புரியலை, எனக்கும் புரியாமலாம் இருந்தது.